என் மருமக ராப்பகலா ஆட்டோ ஓட்டி பேங்க்ல கடன் வாங்கி அந்த பணத்தை உன்கிட்ட கொடுத்து வீட்டை கட்டி தர சொன்னா நீ மனசாட்சியே இல்லாம இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்கியே. ஏய், நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. நல்லாவே இருக்க மாட்ட. நீ மண்ணா போயிடுவ. நாசமா போயிடுவ. நாசமா போயிடுவ. நாசமா போயிடுவ. ஐயோ. அத்தை அத்தை படுபாவி பசங்க இப்படியா பண்ணுவானுங்க? ஒத்த ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சு ராப்பகலா கண்ணு முழிச்சு ஓடி ஆடி வேலை பார்க்கறோம். ஆனா இந்த ஆளு என்னன்னா மனசாட்சியே இல்லாம பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணிட்டானே. அக்கா, நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி பேசிட்டே இருந்தோம்னா அதை நினைச்சு நம்ம கஷ்டப்படுறது மட்டும்தான் மிச்சமா இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்ன்றத பத்தி யோசிப்போம். ஆண்டி, சரியான சமயத்துல வந்து நீங்க எங்களுக்கு மிகப்பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. நான் முழுக்க முழுக்க நான் உங்களுக்கும் மாரியக்காக்கும் தான் நன்றி சொல்லணும். நீங்க மட்டும் இந்த மேஸ்திரி இப்படி பண்றத கண்டுபிடிக்காம இருந்திருந்தா அவரை நம்பி நாங்களும் இந்த வீட்டை முழுசா கட்டியிருப்போம். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுருக்கோம். நோயா இருந்தாலும் சரி, பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு தீர்வு காண்றது ரொம்ப ஈஸின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பிரச்சனையையும் நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டோம். தம்பி, இப்போ அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசிப்போம். இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல நாங்க நம்ப போற ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க செய்யறோம். என்ன செய்யணும்னு நான் சொன்னா நீங்க அதிர்ச்சி ஆயிட மாட்டீங்களே? எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லிடுங்க. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் எதை பத்தியும் மூடி மறைச்சு பேச வேண்டாம். இனி இதை மொத்தமா அடிச்சுட்டு தான் முதல்ல இருந்து கட்டணும்.